நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை உள்ளூர் மயமாக்குதலில் கருப்பொருள் 8 நல்லாளுமை உள்ள கிராம ஊராட்சி. ஒரு சிறப்பான நிர்வாகம் நடைபெறும் கிராம ஊராட்சியானது பொதுமக்களுக்கு தேவைப்படும் அரசின் சான்றிதழ்கள் சேவை மையங்கள் மூலம் விரைவாக வழங்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். கிராம ஊராட்சியின் கணக்குகள் தலைப்புகள் வாரியாக ஆன்லைன் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்தல் வேண்டும். நிதியை கொண்டு உருவாக்கும் அனைத்து சொத்துக்களையும் புவிசார் குறியீடு செய்து அதனை இணையதளத்தில் பதிவு செய்தல் வேண்டும். கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் குறிப்பிடப்பட்ட கால நேரத்திற்குள் தயாரிக்கப்படுவதை கிராம ஊராட்சி உறுதி செய்தல். கிராம ஊராட்சியில் பொது சொத்துக்களின் விவரங்கள் அனைத்தும் உரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு பராமரிக்கப்படுவதை கிராம ஊராட்சி உறுதி செய்ய வேண்டும். கிராம ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருப்பதை உறுதி செய்தல் மற்றும் அவற்றை மேம்பாடடைய செய்தல் வேண்டும். மகளிர் சுய உதவி குழுக்களின் செயல் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை கிராம ஊராட்சி செயல் திட்டத்துடன் இணைத்தல் வேண்டும். பொது சேவை வழங்கல் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். உள்ளூர் மயமாக்கப்பட்ட நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய அனைத்து துறைகளின் பணிகள் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதை கிராம ஊராட்சி உறுதி செய்வதன் மூலமாக சிறப்பான நிர்வாகம் நடைபெறும் ஊராட்சியாக அவ்வூராட்சி தேர்ந்தெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த மாவட்ட வள மைய அலுவலர் அவர்களுக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். தயார் செய்து தேசிய அளவில் விருதுகள் பெறவும் தமிழ்நாடு அரசின் உத்தமர் காந்தி விருதுகள் பெறவும் தகுதியான கிராம ஊராட்சியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கிராம ஊராட்சி நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய தேர்வு செய்யப்பட்ட இலக்குகளை அடைய குறியீடுகள் யாவை? குறியீடுகள் அடைய அரசு திட்டங்கள் என்னென்ன? அரசின் பல்வேறு துறை திட்டங்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது? பல்வேறு துறை திட்டங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் கருப்பொருளை அடைவது போன்ற செயல்பாடுகளின் மூலம் இந்த செயல்பாடுகளை ஆவணப்படுத்துவதன் மூலமாகவும் கிராம ஊராட்சிகள் கருப்பொருள் குறித்து அறிய வேண்டிய உள்ளூர் இலக்குகள் உள்ளூர் குறியீடுகள் தொடர்பான விவரங்களை கிராம ஊராட்சிகள் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் போன்ற தேவையான புள்ளி விவரங்களை சேகரித்து கருப்பொருள் சார்ந்த வணக்கம். ஒன்றிய அரசின் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் கிராம ஊராட்சிகள் 2030க்குள் 17 இலக்குகளை அடைய தீர்மானித்துள்ளது. நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய எளிய முறையில் மக்களோடு ஒன்றிணைந்து அதனை உள்ளூர் அளவில் செயல்படுத்துவதற்கு 17 இலக்குகளை உள்ளடக்கிய 9 கருப்பொருட்களை பரிந்துரை செய்துள்ளது. இந்த 9 கருப்பொருட்களும் 168 உள்ளூர் இலக்குகளையும் 389 உள்ளூர் குறியீடுகளையும் கொண்டுள்ளது.